வெல்கம் டு ரோகோன் லாக். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் தான் வந்திருக்கோம். வேலூரில் தாய்மன் பிரதீப் அவரோட லேண்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 ரக தக்காளி வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காரு. வாழை பண்ணுறாரு, நெல் பண்ணுறாரு, கேழ்வரகு பண்ணுறது, எல்லாம் இயற்கையிலும் நாட்டு ரகம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவர் உற்பத்தி பண்ண பொருள் அவரே மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி அவரோட லேண்டை தான் பார்க்க போகிறோம். பின்னாடி பார்க்குற மாதிரி அவரோட நாட்டு மாடுங்க தான், எல்லாமே நாட்டு ரகம் தாங்க. மாட்டிலேருந்து எல்லாமே அவரோட பண்ணை தான் நீங்கள் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க சும்மா ஒரு விசிட் அடிச்சு வரலாம். பண்ணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேங்க, தாய்மன் பிரதீப் அவரை தான் சந்திக்க போகிறது. அவரோட வீடு தான் அது. தக்காளியில் ஒரு 100 ரக தக்காளி, வெண்டை அப்படின்ட்டு பல விதமான காய்கறிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னா, இவங்க வீடு இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி வந்து லேண்ட் இருக்குங்க. இதெல்லாம் அமையறலாம் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சு வரந்தாங்க. ஏன்னா இங்கேயே மாடு வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, நாட்டு காய்கறி விதைக்காக விட்டுருக்காரு. இதெல்லாம் மேலே பார்க்குறீங்களா, அதெல்லாம் இங்கேயே வந்து இயற்கை உரங்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அவங்க வீடு. பின்னாடி தான் வந்து மாடுலாம் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம அவர் வீட்டை தான் பார்க்க போகிறோம். அவரோட பண்ணையில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வீட்டுக்கு பின்னாடி தான் நான் போகிறேன். நான் பின்னாடி என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வாழையோட ஃபார்ம் தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த நிலம் பார்த்தீங்கன்னா முழுக்க வாழைக்காக தான் விட்டுருக்காரு. இந்த வாழைக்கண்ணெலாம் வச்சு 2017 வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், முதல் கட்டை தான் விட்டாங்க. ஒரே ஒரு தடவை தான் நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முழுக்க எதுவுமே பண்ணலை. வாழை மட்டும் அறுவடை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து இயற்கை உரங்கள் எதுவுமே தயாரிக்கிறது இல்லையாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் பண்ணையில் கிடைக்கிற அந்த மாட்டோட எரு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்களாம். எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து மீனம் கொடுப்பாங்களாம். இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா எருவுக்கு பதில் கோழி வாங்கி விட்டுருக்காங்க. நாட்டுக்கோழிலாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வான்கோழி விட்டுருக்காங்க. இப்போ பார்க்குறீங்களா, சண்டைக்கோழி, நாட்டுக்கோழி, வான்கோழி அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. இவங்க போடுற அந்த எச்சமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த நிலத்துக்கு நல்ல உரங்க. வாழை ஃபார்ம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஒரு தடவை தான் நட்டாங்க, அதில் வாழை குழம்பு மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு இலையே 10 ரூபாங்க. 100 இலை வித்தா எவ்வளோ ஆச்சு? ஆனால் மஞ்சள் தான் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அதாவது மஞ்சள் கலர் ரகம் இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் பழம், அதுதான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னாரு. வான்கோழி வச்சிருக்காங்க. அந்த வான்கோழி பாருங்க, என்னை பார்க்கும்போது அது கொத்துற மாதிரியே வருது. நானே பயந்துட்டேன். ஒரு மாதிரி கத்துற சவுண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ என்னை பார்த்தோன்னே எப்படி ஓடி பாருங்க அந்த வான்கோழி. முழுக்க நாட்டுக்கோழி தாங்க வச்சுருக்காரு. இதுங்களோட எச்சமே வந்து அவங்களுக்கு நிறைய உரம் தான். வார்த்தை எங்கேயே பாட்டிருந்தேன், கத்துது பாருங்க. என்னை எப்படி தெத்திட்டு பார்த்து பாருங்க நான் வரும்போது. பெண்ணுது ஆனா அங்கே இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வாழையும் பண்ணியிருக்காரு, வாழையில் வந்து கோழியும் வந்து விட்டுருக்காரு. நாட்டுக்கோழி, வாத்து, அப்புறமா சண்டைக்கோழி, இதெல்லாம் விட்டுருக்காங்க. இது மண்ணுக்கு வந்து ஒரு நல்ல உரங்க. இது ஒரு 20 சென்ட் இதுக்காக ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ ஒரு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பட்டிருக்காரு இயற்கை முறையில். அதை நம்ம பார்க்க போகலாம். இது ஒரு 40 சென்ட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. முழுக்க இயற்கையில் தான் பண்ணியிருக்காரு. இதையும் வந்து அவங்க வந்து செயற்கையே கிடையாதுங்க, முழுக்க இயற்கை தான் பண்ணிகிட்ருக்காங்க. 40 சென்ட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. எவ்வளோ மகசூல் இருக்கிறாருன்னு இன்னும் நான் அவர்கிட்ட கேட்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்தில், ஆனால் அங்கே பச்சை பசங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கெமிக்கல் தாங்க பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், எங்கள் பக்கத்தில் கெமிக்கல் பண்ணுறாங்க, அவங்களோட மருந்து அடிக்க பூச்சி இங்கே வந்து உங்களோட பயிர் நாசம் பண்ணிட்டாதா? அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. நாங்கள் இயற்கையில் பண்ணுறதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு நல்ல வருமானம் தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அங்கே ஓடு தருது பார்த்தீங்களா, அதுதான் அவர் வீடு. அவங்க என்ன பண்ணால் தக்காளி மதிப்பு கூட்டி அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து மதிப்பு கூட்டி தாங்க விற்பனை பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொருள் அப்படியே கொடுத்தா வந்து நஷ்டம்தாங்க. ஏன்னா அது 3 நாள் மேலே தாங்காது. அதே மதிப்பு கூட்டி வச்சா 1 வருஷம் வச்சு வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். அதுக்கான உழைப்பு மட்டும் இருக்குங்க, கொஞ்சம் வருமானம் ஜாஸ்திங்க. உழைப்பு இருக்குது, அந்த அளவுக்கு வருமானமும் இருக்குது. இவர் தாய்மன் பிரதீப். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரக தக்காளியை வந்து 100-150 ரக தக்காளியை வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் இவர் ஃபேமஸ் ஆனதேங்க. முதல்ல நான் தான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன்.
தக்காளி ரகம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது சாதாரணமாக எடுத்தேன். அது பெரிய லெவலில் அது பேசினாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துலங்க அவங்க தக்காளி ரகங்கள் எடுத்து வந்து கொட்டி வந்து விதை தனியாக எடுப்பாங்க. இவங்க வந்து விதையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தக்காளி விதை, வெண்டை விதை, கத்திரி விதைன்ட்டு விதைங்களையும் ஒரு தனியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன்லங்க 120 தக்காளி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் அது. இந்த இடம் தான் பாருங்கள். எவ்வளோ தக்காளி ரகங்களை பாருங்கள். எப்படியும் ஒரு 150 ரகம் தக்காளி வச்சுருக்காங்க. இந்த ரகத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அவருக்கு தான் தெரியும். இந்த ரகங்கள்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நாட்டு ரகங்க. அழிஞ்சு போன ரகங்களை வந்து மீட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் தக்காளி மட்டும் இல்லைங்க, கத்திரி பண்ணுறாரு, வெண்டை பண்ணுறாரு, மிளகா பண்ணுறாரு. எல்லாமே நாட்டு ரகம் தான். அதே மாதிரி இதில் ஒரு ரகம் மட்டும் இல்லை, அவர் பல ரகங்களை வந்து உற்பத்தி பண்ணி விதைகளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இதை அப்படியே கொடுக்காம என்ன பண்ணுறாரு, மதிப்பு கூட்டியும் பண்ணுறாரு. அந்த பொருள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறாரு. நான் சொல்லியிருந்தேன்ல, அப்படியே கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு விலை கிடைக்காது. மதிப்பு கூட்டி விற்றா அது ரொம்ப நாளாக வச்சுக்கலாம். நல்ல விலையும் கிடைக்கின்றனால தான் அவர் வந்து மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்காரு. இது பாருங்க, முழுக்க முழுக்க நாட்டு மாடு தான் வச்சுருக்காரு. இது வந்து கிருஷ்ணகிரி ரகமாங்க. அந்த குள்ளமாக இருக்குல்ல, அது வந்து பர்கூர் அப்படின்றாங்க. இவங்களோட கழிவுகளை தான் வந்து நிலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் இது கம்மிங்க, பால் கம்மி. பட் ஆனால் எரு வந்து நல்லாவே வந்து வீரியமாக இருக்குங்க. அதான் எப்பவுமே வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க முழுக்க முழுக்க எல்லாமே இயற்கையில் பண்ணுறாங்க. இதையும் வந்து இயற்கையிலே பண்ணலான்ட்டு இயற்கையில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தை வச்சு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வேற ஒரு இடத்துல லேண்ட் இருக்கான், அந்த இடத்துல பயிர் பண்ணுறதுனால இதை சரியாக பார்த்துக்க முடியல அப்படின்னாங்க. தக்காளியே பாருங்கள் எவ்வளோ ரக தக்காளி இருக்குன்ட்டுங்க. 100 ரக தக்காளி கிட்ட ஒரு 100-150 ரகம் கிட்ட பண்ணி வச்சுருந்தாருங்க. இந்த நிலத்தை வந்து வீட்டு தோட்டத்தில் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க. ஒரு மாடலாக வந்து என்னை கூப்பிட்டாரு. அன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, அதனால் வந்து நானும் மறந்துட்டேன். இப்போ கிளையெல்லாம் மண்டிடுச்சு அப்படின்னாங்க. மறுபடியும் அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து கேழ்வரகம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதுதாங்க கேழ்வரகு. நம்ம கூழ் குடிக்கிற 4 மாதம் இதுதாங்க அந்த கேழ்வரகு. இதையும் வந்து இயற்கையில் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க இயற்கையில் தான் பண்ணுறாரு. அவரோட உடமையாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வந்து விலாக் நல்ல விவசாயிங்க எங்கே சந்திக்கப்படணும் அதை பற்றின வீடியோ தான் போட போகிறேன். வீடியோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுக்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.